நம்முடைய சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில் கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்தாதான் வெற்றிகரமான பணக்காரனாக மாற முடியும். ஸோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாருன்னு எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நிலைமையில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் பகல் இரவுன்னு பார்க்காம தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பல உழைப்பாளி மக்களால் சொந்தமாக ஒரு வீடு கூட கட்ட முடியல. குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸுன்னு கட்டவே ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? உண்மை என்னென்னா, கடினமாக உழைத்தால் மட்டும் உங்களால் வாழ்க்கையில் ஒருபோதும் பணக்காரனாக மாற முடியாது. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள், நான் பல வருஷமாக தினமும் 10லிருந்து 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் என்னால் இன்னும் ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக முடியல, தினமும் பணத்திற்காக பணம் சம்பாதிப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஸோ நான் என்னோடய வாழ்க்கையில் இந்த நிலைமையிலிருந்து மாறி நான் ஒரு பணக்காரனாக மாறணும், எனக்குன்னு சொந்தமாக வெல்த்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன்னா, நான் என் வாழ்க்கையில் பார்த்த ஆயிரக்கணக்கான தினசரி கூலிக்காக உழைக்கிற உழைப்பாளி மக்களோட வாழ்க்கையையும் ஒரு சில பணக்காரங்களோட வாழ்க்கையையும் பார்த்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அவங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஒய் ஹார்ட் ஒர்க் அலோன் டோஸ் நாட் மேக் யூ ரிச். கடின உழைப்பு மட்டும் ஏன் உங்களை பணக்காரனாக ஆக்குவது இல்லைன்னா, ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி பொதுமக்களில் பெரும்பாலான நபர்களுக்கு சொந்தமாக விவசாய நிலம் இருக்கும். அந்த விவசாய நிலத்தில் குடும்பத்தோட வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தால் நிறைய பயிர்களை அறுவடை செய்யலாம். அதன் மூலம் வருகிற லாபத்தில் பணக்காரனாக காசு பணத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் வாழ்ந்தாங்க மக்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிலைமையே வேற. இன்றைய மாடர்ன் உலகத்தில் மக்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கை மொத்தமும் உழைத்தாலும் பணக்காரனாக மாறாமல் இருப்பதற்கு 3 காரணம் தான் உள்ளது. அதில் முதல் காரணம் என்னென்னா, டைம் விசஸ் மணி ட்ராப். பெரும்பாலான மக்கள் பணத்திற்காக அவங்களோட நேரத்தை ட்ரேடு பண்ணதாங்க. உங்களுக்கு புரித மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தா 100 ரூபாய் சம்பளம்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க, அப்போது உங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அதுவே நீங்கள் நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்தால் உங்களுடைய சம்பளம் 1600 ரூபா தான். இங்கே பிரச்சனையே என்னென்னா, நம்மளுடைய நேரம் ரொம்பவே லிமிட்டட். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னா அதற்கு ஒரு வரம்பு அளவு உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டும்தான். நீங்கள் ஒருவேளை மாதம் 1 லட்சம் சம்பளம் தருகிற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா உங்களோட வருமானம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ 10,000 சம்பாதிக்கிறோன்னு சரி, லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னு சரி, எல்லாருமே பணத்திற்காக அவங்களுடைய நேரத்தை விற்கிறாங்க. ஆனால் நேரம் லிமிட்டட், ஸோ சம்பாதிக்கிற பணமும் லிமிட்டட். ஸோ யாராலையுமே பணக்காரனாக மாற முடியல. ரெண்டாவது காரணம் என்னென்னா, லோ வேல்யூ ஆக்டிவிட்டீஸ். நம்ம நாட்டில் 90% மக்கள் கடினமாக உழைக்கிறாங்க. ஆனால் இப்படி கடினமாக வேலை பார்க்குற மக்களில் பெரும்பாலானவங்க குறைந்த சம்பளம் தருகிற வேலையில் தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, டெலிவரி பாய் ஒர்க்கு, ஃபேக்ட்ரி லேபர், கொத்தனார், ஏசி மெக்கானிக்கு, இப்படி பெரும்பாலானவங்க தினசரி கூலியாக தான் வேலை பார்க்குறாங்க. அதுலேயும் பெரும்பாலான மக்களுக்கு 300 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளமே. உதாரணமாக சொல்லணும்னா, மாதம் 20,000 சம்பாதிக்கிற ஸ்விக்கி சொமேட்டோ எம்ப்ளாயி இரவு பகல் பாராமல் மழை வெயில் பார்க்காம, ஏன் புயல் காலத்தில் கூட அவங்க வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறவங்க சம்பாதிக்கிற சம்பளம் 20,000லேருந்து 30,000, அதிகபட்சமாக 40,000. ஆனால் ஒரு டெக் ஆண்டர்ப்ரனர் ஒரு பில்டிங்குள்ளே கம்ப்யூட்டர் முன்னாடி ஏசியில் வேலை பார்த்துக்கிட்டே மாதம் 2 லட்சம் சம்பாதிக்கிறாரு.
ஸோ இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது முக்கியம் இல்லை, என்ன வேலை பார்க்குறோம் அதுதான் முக்கியம். மூணாவது காரணம் என்னென்னா இன்ஃப்ளேஷன் அண்டு காஸ்ட் ஆஃப் லிவிங். விலைவாசி உயர்வு கொஞ்சம் கூட சத்தமே போடாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்கள் பணத்தை மொத்தமாக சாப்பிட்டுட்டு போயிடுது. கடந்த 10 வருஷத்தில் மட்டுமே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆசீர்வாதத்தால் விலைவாசி உயர்வு பல மடங்காக உயர்ந்துள்ளது. 2014 50 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு மேலே. அவர் ஆட்சிக்கு வரும்போது ஒரு டாலரோட ரேட்டு 50 ரூபா இருந்தது. அதுவே இன்றைக்கி டாலரோட ரேட்டு 85 ரூபா மாறி இருக்கு. ஆனால் இந்தியாவில் உள்ள ஏழை மக்களோட சம்பள உயர்வு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்ப சம்பளம் 8000லேருந்து 10,000 இன்றைக்கி 13,000லேருந்து 15,000 மட்டும்தான். சம்பளம் 30% உயர்ந்திருக்குது, ஆனால் விலைவாசி 100% உயர்ந்திருக்குது. இதுவே 2005 காலகட்டத்தில் மாதம் 10,000 ரூபா சம்பளம் இருந்தாலே 5 பேர் இருக்கிற குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி 10,000 ரூபாய்ங்கிறது 2 வாரத்தோட மளிகை சாமானுக்கே சரியாக போகுது. மனுஷனை காப்பாற்றுக்கிற கடவுளை காப்பாற்றுறேன்னு அவரை நம்பியிருந்த மக்களை காப்பாற்ற மறந்துட்டார் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இதனாலேயே மிடில் கிளாஸில் இருந்த 50 லட்சம் பேர் கடந்த 5 வருஷத்தில் ஏழையாக மாறி இருக்கான். ஏழைங்கிற நிலைமையில் இருந்த மக்கள் கோடிக்கணக்கான பேர் ஏழைக்கும் கீழே வறுமை கோட்டு கீழே போயிருக்காங்க. கேட்டால் கொரோனா காரணங்காங்க. என்னத்தை சொல்ல இந்த நாட்டில் கொடுமை. வாட் ட்ரூலி மேக் யூ ரிச். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் உண்மையிலே பணக்காரனாக மாறணும்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது 3 விஷயத்தில் தான். நம்பர் 1 மைண்ட் செட் ஷிஃப்ட். நம்பர் 2 இன்வெஸ்டிங் இன் ஹை வேல்யூ ஸ்கில்ஸ். நம்பர் 3 பில்டிங் அண்ட் ஓனிங் அசட்ஸ். முதல்ல மைண்ட் செட் ஷிஃப்ட்னா என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வெல்த்தை க்ரியேட் பண்ணி பணக்காரனாக மாறணும்னா அதற்கு முதல்ல நம்ம ஒரு பணக்கார மனநிலையில் இருக்கணும். அடுத்த மாதம் சம்பளம் எப்படா வரும், இஎம்ஐ கட்டணும், பர்சனல் லோன் பே பண்ணணும், இப்படிங்கிறத மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காமல் ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி, ஒரு இன்வெஸ்டர் மாதிரி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்க. ரிச் பீப்புள் எப்போதுமே எதில் அவங்களுடைய 100% கவனத்தையும் செலுத்துவாங்கன்னா அவங்களுக்குன்னு வெல்த்தை பில்டு பண்ணுற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவது, ஒரு பிஸ்னஸ் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக பணம் எப்படி சம்பாதிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவதுன்னு எப்போதுமே அவங்களோட முழு கவனமும் வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். நாளையை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் பூர் பீப்புள் மாதம் 1ஆம் தேதி பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் ஆகி 20ஆம் தேதிக்குள்ளே காணாமல் போகிற சம்பளத்து பணத்தை மட்டும்தான் அதிகமாக யோசிப்பாங்க. அதான் கடைசி வர வாழ்க்கை மொத்தமும் கஷ்டப்பட்டு உழைத்தும் முன்னேறாமல் இருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரர் முகேஷ் அம்பானி இருக்கார்லாம், அவர் ஒன்றும் ஒவ்வொரு ஜியோ ஸ்டோருக்கும் போய் சிம் விற்கல. நம்ம எல்லாத்துக்கும் அவர் தனக்கான ஒரு சிஸ்டமை பில்டு பண்ணார், அதை சரியாக வழி நடத்தினார். இன்றைக்கி இந்தியாவுடைய நம்பர் 1 பணக்காரராக இருக்கார். அதே தான் அவரோட அப்பாவும் பண்ணார். பெட்ரோல் பங்கில் அவர் ஒன்று எல்லா பெட்ரோல் பங்கும் போய் பெட்ரோல் போடல, சிஸ்டத்தை கிரியேட் பண்ணார், அதை அப்ளை பண்ணார், சக்ஸஸ் ஆனார். நீங்கள் பணக்காரனாக மாறணும்னா பணத்திற்காக நாள் முழுவதும் வேலை செய்கிற மனநிலையை மாற்றி பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கக்கூடிய மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பர் 2 இன்வெஸ்டிங் இன் ஹை வேல்யூ ஸ்கில்ஸ். என்னதான் நீங்கள் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் எந்த வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க என்பதை பொறுத்து தான் வெற்றி என்பது உள்ளது. உலகம் மதிக்கக்கூடிய, உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில்ஸில் உங்களுடைய உழைப்பை போட்டால் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட அதிக பலன் கிடைக்கும். இன்றைய நிலவரப்படி டிமாண்டட் ஸ்கில்ஸ்னால் கோடிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டு, பப்ளிக் ஸ்பீக்கிங் மாதிரியான ஸ்கில்ஸை கற்றுக்கொண்டு அதில் உங்களோட கடின உழைப்பை கொடுத்தா நிச்சயமாக அதிக பணத்தை சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு டெக் ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை பார்க்குற ஒரு ஸ்கில்டு எம்ப்ளாயோடைய இயர்லி சேலரி 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரை இருக்கும். ஆனால் அதே கம்பெனிக்கு வெளியில் +2 வரை மட்டுமே படிச்சுட்டு எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லும் இல்லாமல் தொடர்ந்து 12 மணி நேரம் செக்யூரிட்டியாக வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு
மாத சம்பளம் 20,000 கிடைச்சாலே பெரிய விஷயம். அதுவே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் மட்டும்தான். ஸோ ஸ்கில் எவ்வளோ முக்கியம்னு இதுலேருந்து உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்துக்கு தேவைப்படக்கூடிய டிமாண்ட் ஸ்கில்ல உங்களுடைய டேலண்ட்டை காட்டுங்க, அதை கற்றுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 3, பில்டிங் அண்ட் ஓனிங் அசட்ஸ். ரிச் பீப்புள் யாருமே மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வாங்குவது இல்லை. ரிச் பீப்புள் எல்லாருமே அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு காலப்போக்கில் வளரக்கூடிய சொத்துக்களில் முதலீடு பண்ணுறாங்க. அதன் மூலமாக அசட்ஸை பில்ட் பண்ணுறாங்க. அந்த அசட்ஸ் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. அசட்ஸ்னால் மாதம் இஎம்ஐ கட்டி வாங்கக்கூடிய கார் இல்லை, இல்லாட்டா 50 லட்சத்துக்கு பேங்க்கில் லோன் போட்டு கட்டக்கூடிய வீடு இல்லை. உண்மையிலே எது அசட்ஸ்னா, ஷேர் மார்க்கெட்டில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி, டாடா மோட்டார்ஸ் மாதிரியான நல்ல நல்ல கம்பெனியை உங்கள் பணத்தை முதலீடு செய்து அந்த கம்பெனி வளர வளர உங்களோட பணமும் கூடவே சேர்ந்து வளரும். நீங்களும் பணக்காரனாக மாறலாம். இல்லைன்னா சொந்தமாக ஒரு சின்ன பிஸ்னஸாக தொடங்கி அந்த பிஸ்னஸில் உங்கள் நேரத்தையும் கடின உழைப்பையும் பணத்தையும் போட்டு முயற்சி செய்து வெற்றி பெற்றால் அந்த கம்பெனியே உங்களுக்கு ஒரு அசட்டாக மாறும், உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ஃபண்டு, நெஃப்டி 50, நெஸ்ட் 50ன்னு ஏதாவது ஒரு ஸ்கீமில் 10% ரிட்டர்ன் வர்ற மாதிரி மாதம் 10,000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 20 வருஷத்தில் நீங்கள் முதலீடு பண்ண பணத்தோட லாபமும் பணத்தோட மதிப்பும் சேர்ந்து மொத்தமாக உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்கும். அதுவே நான் இன்வெஸ்ட்லாம் பண்ணலப்பா, சேஃபாக பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறதுன்னா உங்களுக்கு வருகிற மொத்த பணத்தோட மதிப்பு மாதம் 10,000ன்னு 20 வருஷத்துக்கு முதலீடு பண்ணால் வரக்கூடிய மதிப்பு 36 லட்சம் மட்டும்தான். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 1 கோடி கிட்ட கிடைக்கும். அதுவே பேங்க்கில் போட்டால் 36 லட்சம். டிஃப்ரெண்ட் என்னென்னு இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதில் முதலீடு பண்ணுறோன்னு தெரிஞ்சு முதலீடு பண்ணுங்கள். த ரோல் ஆஃப் ஃபினான்சியல் லிட்ரஸி இன் பில்டிங் வெல்த். உங்ககிட்ட டிமாண்டட் ஸ்கில் இருக்குது, கூடவே கடினமாக நாள் முழுவதும் உழைக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சரியான நிதி அறிவு இல்லைன்னா, அதாவது மணி மேனேஜ்மெண்ட், பட்ஜெட்டிங், வெல்த் கிரியேஷன் மாதிரியான ஃபினான்சியல் நாலேஜ் உங்களுக்கு இல்லைன்னா, நீங்கள் கோடியாக உங்களோட திறமையை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிச்சாலும் உங்களுக்கு சரியான நிதி அறிவு இல்லாதனால நீங்கள் ஒரு நாள் நடுத்தருவில் தான் நிற்பீங்க. உங்களுக்கான ஒரு வாழும் உதாரணம் தான் அனில் அம்பானி. 2008 அவரோட சொத்து மதிப்பு 42 பில்லியன். அன்னைக்கு ஒரு டாலரோட மதிப்பு 43 ரூபா. அதோட இப்போது மதிப்பை கணக்கு பண்ணி பார்க்கும்போது 42 பில்லியன். அப்போது 42 பில்லியன் US டாலர்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு 1,80,000 கோடிக்கு சொந்தக்காரராக இருந்தார். ஆனால் கட் பண்ணால் 15 வருஷத்தில் தப்பாக ஃபினான்சியல் முடிவை எடுத்து கம்பெனியை நஷ்டத்தில் தள்ளி இன்றைக்கி 1,00,000 கோடிக்கு கடன்காரனாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காரு. 0 நிலையிலிருந்து செல்வத்தை உருவாக்கி நீங்கள் பணக்காரனாக மாறுவதற்கு முதல்ல பணத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும். அதோட முதல் ஸ்டெப்பு தான் பட்ஜெட் அண்ட் சேவிங். பட்ஜெட் போட்டு வாழ்க்கையை வாழும்போது நீங்கள் கையில் பணம் இருக்குது, நாளைய தேவையை நாளைக்கு பார்த்துக்கலான்னு இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ணாமல் இருப்பீங்க. பட்ஜெட் போடும்போது 50-30-20 ரூலாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்களோட வருமானத்தில் 50% உங்களோட நீடுக்கு, அதாவது வீட்டு வாடகை, ஃபுட்டு, போடுற ட்ரெஸ்ஸுன்னு அடிப்படை தேவைக்கு 50% பணத்தை ஒதுக்குங்க. அடுத்த 30% உங்களுடைய வான்ஸுக்கு, அதாவது என்டர்டெயின்மெண்ட், ட்ராவல், பஸ் டிக்கெட்டு, மொபைல் ரீசார்ஜ், இந்த மாதிரி செலவுக்கு 30% பணத்தை ஒதுக்குங்க. அடுத்து 20% பணத்தை கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ண பணத்தை முதலீடு பண்ணுங்கள். இந்த 50-30-20 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி உங்களோட பணப்பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிடும். ஸ்டெப் 2, அவாய்ட் டெபிட் ட்ராப்ஸ். இன்றைய மிடில் கிளாஸ் ஏழை மக்களில் யாருமே வாழ்க்கையில் பணக்காரனாக மாறாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமே தேவையில்லாத கடன்கள் தான். காரு, பைக்கு, ஆப்பிள், ஐஃபோன்னு தேவையே இல்லாத பொருட்களுக்கு இஎம்ஐங்கிற பேரில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு எல்லாருமே கடன்காரங்களாக தான் சுத்தாங்களே தவிர
பணக்காரனா யாரும் மாறுவதில்லை. உதாரணமாக இன்னைக்கு 10 லட்சத்துக்கு ஒரு காரை லோன் வாங்குறீங்க. அதுவும் 7 வருஷம் இஎம்ஐ கட்டுறீங்க. 7 வருஷத்தில் நீங்கள் கட்டின மொத்த இஎம்ஐ 15 லட்சமாக இருக்கும். ஆனால் 10 லட்சத்துக்கு வாங்கின காரை 7 வருஷம் கழித்து விற்கும்போது அது முழுசாக 2 லட்சத்துக்கு கூட போயிருக்காது. ஸோ இதில் உங்களுக்கு நஷ்டமான பணம் எவ்வளவு? 10 லட்சத்து காருக்கு எக்ஸ்ட்ரா 5 லட்சம் வட்டி கட்டியிருப்பீங்க 7 வருஷம் இஎம்ஐங்க பேரில். அது போக 10 லட்சம் காரை 2 லட்சத்துக்கு விற்றுருப்பீங்க, அதில் 8 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த 13 லட்சம் பணத்தை எதுலையாவது முதலீடு பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் அந்த பணம் டபுள் ஆகும் இல்லை ட்ரிபிள் ஆகும். ஸோ தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது தான் உங்களுக்கு தேவைப்படுகிற பணக்கார வாழ்க்கைக்கு முதல் ஸ்டெப். ஸ்டெப் 3, ஃபோக்கஸ் ஆன் பேசிவ் இன்கம் அண்ட் காம்பவுண்டிங். 9 to 5 ஜாப்புங்கிறது ஆக்டிவ் இன்கம், அதாவது வேலைக்கு போனால் தான் காசு. அதுவே நீங்கள் தூங்கும் போதும் உங்களுக்கு பணம் சம்பாதித்து கொடுப்பது தான் பேசிவ் இன்கம். எப்போ நீங்கள் பேசிவ் இன்கமில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிங்களோ அப்போ தான் நீங்கள் பணக்காரனாகவே மாற ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்ககிட்ட நிலம், வீடு, கடன் ஏதாவது இருந்தால் அதை வாடகைக்கு விடுங்க. இல்லைனா யூடியூப் சேனலை ஆரம்பிங்க. ஆன்லைனில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஷேர் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து காம்பவுண்டிங். காம்பவுண்டிங் தான் உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போது உங்களோட வயசு 20லேருந்து 25 இருக்குதுன்னு வச்சுப்போம். இன்று முதல் மாதம் 5000 ரூபாயை நீங்கள் 12% ரிட்டனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிங்க ஜிப் மெத்தடில். 20 வருஷத்தில், அதாவது உங்களோட 40-45 வயசில் நீங்கள் மாதம் 5000 ரூபா பணத்தை முதலீடு செய்தால் உங்களுடைய முதலீடு பணம் 12 லட்சமாக இருக்கும். அதோட ரிட்டர்ன் பணம் எவ்வளோ தெரியுமா? 49 லட்சமாக மாறி இருக்கும். அதுவே நீங்கள் 50-55 வயசில் ரிட்டையர் ஆக ஆசைப்படுறீங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் 6 லட்சமாக இருக்கும். ஆனால் ரிட்டர்ன் எவ்வளோ தெரியுமா? 1,76 லட்சம் ரூபா. அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண பணம் 6 லட்சம் தான். ஆனால் 10 வருஷத்தில் காம்பவுண்டிங் மெத்தடில் உங்களுக்கு 3 மடங்காக ரிட்டர்ன் கிடைக்கும். 20 வருஷத்துக்கும் 30 வருஷத்துக்கும் நிறைய 10 வருஷம் கேப்பு தான். ஆனால் ரிட்டர்ன் அமௌண்ட் கோடி கணக்கில். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஹவு டு ஸ்டார்ட் பில்டிங் வெல்த் டுடே. ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்தால் மட்டும் பணக்காரனாக மாற முடியாதுண்ணா. வேறு எப்படி நான் லைஃப்பில் செட்டில் ஆகுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இன்றைய மாடர்ன் வேர்ல்டில் பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நான் சொல்லுவேன். அதோட முதல் ஸ்டெப் என்னன்னா, டிஃபைன் யுவர் ஃபினான்சியல் கோல்ஸ். முதல்ல உங்களோட பணத்தேவை என்ன, எவ்வளோ பணம் இருந்தால் உங்களால் லைஃப் ஃபுல்லாக நிம்மதியாக பணப்பிரச்சனையே இல்லாமல் வாழ முடியும்னு முடிவு பண்ணுங்கள். இப்போது ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் சாப்பாட்டு செலவு மட்டுமே 1000 ரூபாய் ஆகுது. பஸ் ட்ராவல், பைக்கு, பெட்ரோல்னு அதுக்கு மட்டுமே தனியாக மாதம் 4000 ரூபா ஆகுதுன்னு வச்சுப்போம். என்டர்டெயின்மெண்ட், அதாவது பீச்சு, தேட்ரு, ரெஸ்டாரண்ட்டுன்னு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போவதற்கு 3000 ரூபா செலவாகுதுன்னு வச்சுப்போம். குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருது, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுதுன்னா அதுக்கு மாதம் 4000 ரூபா செலவு. மொத்தமாக ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு 1000 ரூபானா 30 நாளைக்கு மாதம் 30,000 ரூபா சாப்பாடுக்கு மட்டுமே செலவாகும். ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் 4000, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு 3000, மெடிக்கல் செலவு 4000. மொத்தமாக 41,000லேருந்து 50,000 வரை ஒரு மாதத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு செலவாகுதுன்னு வச்சுப்போம். அப்போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, 3லேருந்து 6 மாதத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சேமிக்க ஆரம்பிங்க. குறைந்தது 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பணத்தை சேமிப்பது தான் உங்களோட முதல் இலக்காக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நாளை பின்ன நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது குடும்பத்துக்கான செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. அதற்கு நீங்கள் முதல்ல எமர்ஜென்சி ஃபண்டை சேமிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸை அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை அடுத்த 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதற்கு என்ன செலவு தேவைப்படுமோ, எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அதை சேமிக்க ஆரம்பிங்க. கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க,
அது கண்டிப்பாக பிரச்சனை தான் கொண்டு போய் விடும். ஸ்டெப் 2, இன்வெஸ்ட் இன் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். தினமும் 1 மணி நேரம் பணத்தை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள். மணி மேனேஜ்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு அது ரிலேட்டான புக்ஸை தொடர்ந்து படிங்க. எந்த புக்கை படிக்கணும்னு உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் நான் படிக்கிற புக்ஸோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். அதை வாங்கி தினமும் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், சேல்ஸு, மார்க்கெட்டிங்னு இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் அடுத்த 10 வருஷத்துக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஈஸியான வழி. ஸ்டெப் 3, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுமே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற 1000 2000 பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல, நிஃப்டி 50ல், நெஸ்ட் 50ல், கோல்டு பீஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணுங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் அவருடைய 13ஆவது வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி அவரோட சொத்து மதிப்பு லட்சக்கணக்கான கோடிகளில் இருக்குது. அவர் ஒன்றும் டாட்டா மோட்டார்ஸ் மாதிரி காரை உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலை. கூகுள், அமேசான் மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை வேலைக்கு வச்சு கம்பெனி நடத்தலை. அவர் பண்ணது எல்லாமே நல்ல நல்ல கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சி அதில் அண்டர் வேல்யூவாக, அதாவது மார்க்கெட் வேல்யூவில் கம்மியாக இருக்க ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி அதில் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னதுமே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு பொருளை தயாரித்து அந்த பொருளை மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆல்ரெடி நல்லா போயிட்டுருக்க ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது கூட ஒரு நல்ல பிஸ்னஸ் மெத்தட் தான். ஸ்டெப் 3, டைவர்சிஃபை யுவர் இன்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் பணக்காரனும் ஒரே ஒரு கம்பெனியை நம்பி மட்டுமே இல்லை. டாட்டா குரூப்ஸை பொறுத்தவரை டாட்டா மோட்டார்ஸ், டாட்டா சால்ட், டிசிஎஸ், டாட்டா ஸ்டீலு, டாட்டா பவரு, ட்ரெண்டு, டைட்டன் வாட்சஸ்னு 150 கம்பெனிக்கு மேலே ஓன் பண்ணுறாங்க. அப்படியே முகேஷ் அம்பானி பக்கம் வந்தால் ஜியோ மார்ட்டு, ரிலையன்ஸ் பெட்ரோலு, ரிலையன்ஸ் கெமிக்கலு, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ஜியோ டிவின்னு ஆல்மோஸ்ட் 20-30 கம்பெனியை ஓன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மிடில் கிளாஸில் இல்லை புவர் பீப்புளாக இருக்க நம்ம மாதம் 20,000, 50,000, 1,00,000ன்னு ஒரே ஒரு சம்பளத்தை வச்சு மட்டுமே அதில் கஷ்டப்பட்டு உழைத்து மட்டுமே பணக்காரனாக மாறிடலாம்னு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னா அதற்கு நீங்கள் முதல்ல மல்டிபிள் இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஃப்ரீ டைமில் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா புக்கு, ஆன்லைன் கோர்சஸை க்ரியேட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் கேன்வா, கேப்கட்டு, ப்ரீமியர் ப்ரோன்னு இந்த ஆப்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, இந்த ஆப்லாம் எப்படி யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லித்தரேன்னு சொல்லியே கோர்ஸை க்ரியேட் பண்ணி கோர்ஸை சேல் பண்ணி அதன் மூலமாக பல பேர் பல கோடிகள் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நாலேஜ் அதிகமாக இருக்குதுன்னா அதை ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பு, லிங்க்டன்னு உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் சரியாக இருக்குமோ அதில் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் போஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அதை நாலேஜ் வந்துடும். அதில் எப்படி சக்ஸஸ் ஆகணும்னு தெரிஞ்சிடும். இப்படி பல டைப்பில் இன்கம் சோர்ஸஸை 1 by 1 க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு வழியாக வீடியோவுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். கடந்த 10 வருஷத்தில் இந்த உலகம் ரொம்பவே மாறிட்டு. ஸோ நீங்களும் பணம் சம்பாதிக்கணும், வெல்த்தை பில்டு பண்ணணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் சரியான மைண்ட் செட், ஸ்கில்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் உங்களால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ஒரு நாளும் அச்சீவ் பண்ண முடியாது. முதல்ல நீங்கள் உங்கள் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், எடுத்த வீட்டுக்காரன் பேங்கில் ஹோம் லோன் வாங்கி வீடு கட்டிட்டானும் அவனை பார்த்து உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அதற்கு என்ன பண்ணணுமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பணம் சம்பாதிப்பதால் மட்டுமே உங்களால் பணக்காரனாக மாற முடியாது, வெல்த்தை பில்டு பண்ண முடியாது. நீங்கள் வெல்த்தை பில்டு பண்ணணும்னா பணத்தை சம்பாதிக்கக்கூடாது, அதை உருவாக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். சம்பாதித்த பணத்தை
உங்களுக்காக வேலை செய்கிற சொத்துக்களில் முதலீடு செய்து அதன் மூலமாக இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே போதும். நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டாம். ஸ்மார்ட்டாக உங்களோட வெல்த்தை மேனேஜ் பண்ணாலே போதும். லைஃப் ஃபுல்லாக ராஜா மாதிரி வாழலாம். எப்படி ராஜா மாதிரி வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ மிஸ்ஸே ஆகாமல் உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நம்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பாய், சீ சூன்.